ஹாய், வெல்கம் டு லேர்னிஃபை தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேசிக் டேக்ஸ் ஆஃப் HTML. ஆரம்பிக்கலாமா? ஓகே, HTML அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டோட பேசிக் பில்டிங் பிளாக்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போது இப்போ நான் காட்டுற இந்த வெப்சைட்டில் இது ஹெட்டிங் மாதிரி பெருசாக இருக்கணும், இது பேராகிராஃப் மாதிரி சின்னதாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்கிறது எது? HTMLல அது எப்படி ஒரு ஃபாண்ட்டையும் ஒரு ஹெட்டிங்கையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறாங்க? அதுக்கான ஆன்சர்ஸ் தான் டேக்ஸ். ஒரு வெப்சைட்டில் அந்த காம்பனண்ட் என்னது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் HTML டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெட்டிங்க்கு ஹெச் டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, H1லேருந்து H6 வரைக்கும். அந்த ஹெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து H1லேருந்து H6 வரைக்கும் எந்த டேக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். H1ங்கிறது ரொம்பவே பெருசாக காமிக்கும், இதே H6ங்கிறது அந்த ஹெட்டிங்கை ரொம்பவே சின்னதாக காமிக்கும். ஓகே, ஒரு டேக் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ஒரு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிளால் டேகை மென்ஷன் பண்ண முடியும். ஆனால் ஒரு டேகோட ஓப்பனிங் மட்டும்தான் வெறும் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் வச்சுருக்கோம். அந்த டேகோட எண்டிங்கில் ஒரு ஸ்லாஷ் ஒன்று இருக்கும். ஓகே, வெறும் டேக் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி இல்லை. அந்த டேக் என்ன டேக் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு H1 டேக் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா இதுக்கு நடுவில் நான் என்ன போட்டாலும் அது ஒரு H1 டேக்கில் உள்ள ஒரு ஹெட்டிங்காக காமிக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா என்னோடய வெப்சைட்டில் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு H1 டேக்கில் உள்ள ஒரு பெரிய ஹெட்டிங்காக காமிக்கும். அதையே நான் H2 ஆகவும் H3 ஆகவும் H4 ஆகவும் H5 ஆகவும் H6 ஆகவும் காமிச்சேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு போய் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எல்லாமே நான் என்ன டேக்கில் ஸ்பெசிஃபை பண்ணணும் அதுக்கேற்ற சைஸில் தனித்தனி ஹெட்டிங்காக காமிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஹெட்டிங் போடுறதுக்கு ஹெச்ன்னு போட்டு அந்த ஹெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து சைடில் நம்பர் போட்டு H1ஓ இல்லை H6ஓ போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு பேராகிராஃப் நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பேராகிராஃப் டேக்னு ஒன்று இருக்குது. இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி தான் நிறையா வெப்சைட்ஸ் அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பேராகிராஃப் ப்ளேஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, HTMLல வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை, நம்ம நிறையா விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஏ அப்படிங்கிறது ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கர் டேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா லிங்க்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி வைக்கலாம். இந்த ஆங்கர் டேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் விக்கிபீடியா போனீங்கன்னா நிறையா வேர்ட்ஸ் வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். அந்த ப்ளூ கலரில் ஹைலைட் ஆன வேர்ட்லாம் வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா அது வந்து உங்களை வேறு ஒரு பேஜுக்கு கொண்டு போயிடும் ஆர் ரீடைரக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவை போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இதுக்கு நான் பேர் வச்சுட்டு அதுக்கான லிங்க்கை நான் எங்கே கொடுப்பேன் அப்படின்னா href அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் உங்களோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணலாம். இந்த href அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் உங்களோட லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆங்கர் டேக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்களோ உங்கள் வெப்சைட்டில் போய் அந்த பேரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த href ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ப்ளேஸ் பண்ண லிங்க்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணிடும். இவ்வளோ பண்ண முடியுமா HTMLல அப்படின்னு பார்த்தோன்னா இது மட்டும் இல்லை, நம்மளால் இமேஜஸ் அண்ட் வீடியோஸை கூட இதில் ப்ளே பண்ண வைக்கலாம், ஆடியோஸ் கூட ப்ளே பண்ண வைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு img அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த img டேக்கில் 2 ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டாக அது ஃபில் பண்ண சொல்லும். மொதல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஆர்சிங்கிறது ஒன்றும் இல்லை, சோர்ஸ். இந்த சோர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எந்த இமேஜை ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜோட உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற பாத்தையோ இல்லை அது ஆல்ரெடி இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு இமேஜ் அப்படின்னா அந்த இமேஜோட யூஆர்எல்லையோ காப்பி பண்ணி நீங்கள் இந்த சோர்ஸ் அப்படிங்கிறதுல போட்டிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் எங்கே இந்த img டேக் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட இமேஜ் குவாலிட்டியை பொறுத்தோ உங்களோட இமேஜ் ரெசல்யூஷனை பொறுத்தோ அது பெருசாவோ இல்லை ரொம்ப சின்னதாகவோ காட்டலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அதை CSS படிக்கும்போது பார்த்துக்கலாம். அதே img டேக்கில் alt அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்ட்னா என்ன? அந்த இமேஜ் சப்போஸ் உங்களோட வெப்சைட்டில் லோட் ஆகலை, ரெண்டர் ஆகலை அப்படின்னா அந்த இமேஜ்க்கு பதிலாக என்ன மெசேஜ் காட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆல்ட் டேக். ஓகே, இப்போ இமேஜ் பார்த்தாச்சு, அடுத்து வீடியோவோட தான் பார்க்கலாம். ஜஸ்ட் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட விஎஸ் கோடே ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும். அதில் எஸ்ஆர்சி அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்கள் வீடியோவோட யூஆர்எல்லையோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் மெமரியில் இருக்கிற பாத்தையோ காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இமேஜ் டேக் மாதிரி அந்த டேக்குள்ளேயே நம்மளால் சோர்ஸ் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், ஆனால் அதில் ஒரு சில வீடியோ கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நம்ம HTML ஃபைலில் இருக்க அப்டேட் படி நம்மளால் வீடியோ டேக்குள்ளே சோர்ஸ் அப்படின்னு ஒரு தனி டேக்குள்ளே போட்டு நம்மளோட வீடியோவோட யூஆர்எல்லையோ பாத்தையோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி போட்டால் நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு வீடியோவுக்கு தனியாக கண்ட்ரோல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம அதுக்கு தனியாக எதுவும் கோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
அவ்வளோதான் வீடியோ டேக். இதுக்கடுத்து ஆடியோ டேக். ஆடியோ டேக்கும் அதே மாதிரி தான். டேக் பேரே ஆடியோ தான். வீடியோ மாதிரியே இந்த ஆடியோ டேக்கும் சோர்ஸ் வந்து நம்ம ஆடியோ டேக் உள்ளே கொடுப்போம். இதை நீங்களே ஓனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோதானப்பா. வெப்சைட்டில் வேறு என்ன இருக்கும்? டெக்ஸ்ட் இருக்கும், வீடியோ இருக்கும், ஆடியோ இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், லிங்க்ஸ் இருக்கும். இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. நம்மளுக்கு HTML இன்னும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்லேயே அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. டேபிள்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட்டு பார்க்கலாம், டேபிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட்.